என்னாச்சு மாமா? யார் பேசுனா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ வீட்டுக்கு போறியா? அதனால என்ன மாமா, நீங்க போய் அவரை பாருங்க. இன்னொரு நாள் படத்துக்கு போலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. தனியா போவியா இல்ல நான் வந்து விடவா? நான் போயிடுவேன் மாமா, நீங்க போங்க. ம். என்ன ராசாத்தி, அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சா? இங்கிலீஷ் படம் இல்ல அத்தை, அதான் புரியாம இருந்திருக்கும். ராசாத்தி பாதிலேயே வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன ராசாத்தி? இல்ல கண்மணி, நானும் மாமாவும் தியேட்டருக்கே போகல. அச்சோ, ஏன் ராசாத்தி? தியேட்டருக்கு போயிட்டு இருந்தோம், திடீர்னு மாமாவுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏதோ அவசர வேலையா போகணும்னு சொன்னாரு. அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ இனிய கூட படத்துக்கு போறத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா இனிய ஏன் தான் இப்படி பண்ணானோ? அவனுக்கு நேரம் காலமே தெரியாது. எப்ப எப்படி நடந்துக்கணும்னு இன்னும் அவனுக்கு தெரியல. அவரை திட்டாதீங்க அத்தை. என்ன படத்துக்கு கூட்டிட்டு போக முடியாதது நினைச்சு மாமா ரொம்ப ஃபீல் பண்ணாரு. நான் தான் இன்னொரு நாளைக்கு போலான்னு சொன்னேன். உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போறதை விட அவருக்கு அப்படி என்ன அவசர வேலை? யாரு ஃபோன் பண்ணிருப்பா? அதெல்லாம் தெரியல கண்மணி. ஏதோ அவர் ஃப்ரெண்டுக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாரு. கண்மணி, ம், மங்காத்தி ஷில்பாவும் எங்க? தெரியல ராசாத்தி, எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. ஆ. சரி ராசாத்தி, நீ போய் ரூம்ல ரெஸ்ட் எடு. ம், சரி கண்மணி. சும்மா சொல்லக்கூடாது அத்தை, அந்த ராசாத்தி உண்மையிலேயே ராசி இல்லாதவதான். போறப்ப கெத்தா புருஷனோட போயிட்டு இப்போ ஒத்தையில நடந்து வந்திருக்கா பாருங்க. இவளை விட கண்மணி, இனி எனக்கு அப்படி என்ன அவசரம்? இவளை பாதையிலே விட்டுட்டு போயிருக்கான். ஏதோ இடிக்குதே. ஐயோ அத்தை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அது ஏதோ யதார்த்தமா நடந்திருக்கு. அப்ப நீ எதுவும் பண்ணலையா? இல்ல அத்தை. சரி விடு. யதார்த்தமா நடந்துச்சோ பதார்த்தமா நடந்துச்சோ, குழப்பினது யாரா இருந்தாலும் அந்த புண்ணியவா நல்லா இருக்கணும். ஆமா அத்தை, சரியா சொன்னீங்க. ராசதி ராசதி, என்ன டோரா? ஏன் ராசதி ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். அது சரி, நீயும் இனியனும் படத்துக்கு போறேன்னு சந்தோஷமா போனீங்களே, என்னாச்சு? அதுவா டோரா, மாமா திடீர்னு ஒரு அவசர வேலையா போயிட்டாரு. அதனால படத்துக்கு போல. அதானே பார்த்தேன். கொஞ்சம் நீ சந்தோஷமா இருந்திருக்கூடாதே? எங்க இருந்துதான் உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வருமோ? அதனால என்ன டோரா, இன்னொரு நாள் படத்துக்கு போனா போச்சு. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஆசையா உன்னை படத்துக்கு கூட்டு போன இனியனுக்கு அப்படி என்ன அவசர வேலை? எனக்கு என்னமோ இனிய மேல சந்தேகமா இருக்கு.
டோரா இன்னொரு முறை இப்படி பேசுன நல்லா என்கிட்ட வாங்கி கட்டிக்குவேன். அதானே பார்த்தேன். புருஷனை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, உடனே உனக்கு கோவம் பொங்கிடுமே. நீ கோவப்பட்டா பாடு, ஆனா நான் உன்னை ஓப்பனா சொல்லட்டுமா? முதல்ல இனியனுக்கு உன்னை லவ் பண்ணவே தெரியல. உனக்கு என்னடானா இனியனை லவ் பண்ண வைக்கவும் தெரியல. லவ் பண்ண தெரியாது நீங்க ரெண்டு பேரும் காதலியே கரைச்சு குடிச்சு என்ன திட்டுறது அவ்வளவு நல்லா இல்லாமா? சரி, நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, நான் எதுக்கோ குறுக்க நின்னுட்டு நல்லது சொன்னா இந்த காலத்துல யார் கேக்குறா? இனியனை பத்தி நான் இனிமே பேசல. எனக்கு பசிக்குதுடா சத்தி, பழம் எடுத்துட்டு வரியா? நான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சரி டோரா, நான் போய் எடுத்துட்டு வரேன். உனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா, ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இல்ல டோரா, நீ மட்டும் சாப்பிடு. ஏன்னா மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நீ தான் இப்படி நினைக்கிற. இப்போ உன் மாமா எங்க ஜாலியா இருக்காரோ? டோரா, சும்மா ஜாலிக்காக சொன்னரா சத்தி. வர வர நீ நல்லா பேச கத்துக்கிட்ட டோரா. சரி, நீ சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் போய் இனியனை கூட்டிட்டு வரேன். ஏன்னா அவர் வந்ததுன்னு நீ சாப்பிடுவ. அது மட்டும் இல்ல, எப்படி லவ் பண்ணணும்னு நான் இனியனுக்கு சொல்லி தர போறேன். இவ்வாளு கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஓகே சத்தி, பாய். நான் போய் இனியனை கூட்டிட்டு வந்துடுறேன். ஏய் டோரா, ஏண்டா இனியா, ம்? நான் தெரியாம தான் கேக்குறேன். என் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அதனால நான் சரக்கு அடிக்க மாட்டேன், நீங்களும் அடிக்க கூடாது நீ தான்டா இன்னைக்கு சொன்ன. இன்னைக்கு என்னடான்னு பார்த்தா பார்க்கு கூட கூட்டு போகாம இப்படி தனியா கூட்டிட்டு வந்து சரக்கு வாங்கி கொடுக்குறிய. டேய் ஏய், என்ன விஷயம்? டேய் சொல்ற இனியா. டேய் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அதான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டல. என்ன காரணம் சொல்றா? டேய், சந்தோஷமான விஷயம்தான். ரொம்ப நாள் கழிச்சு அவ குரலை கேட்டேன்டா. அடடடடடடடடா. ஏண்டா இடியா, இப்பதான் நீ ராசாத்தி பாடியே கேக்குறியா? ஏண்டா அந்த புள்ள பேசுறதே பாடுற மாதிரி தான் இருக்கும், இதுல அது பாடி இருந்ததுன்னா அடடடடடடடடடடா. டேய், நான் ராசாத்திய சொல்லல, தீக்ஷிய சொல்றேன். எது தீக்ஷியா? ம். ஏய், அவ எதுக்கு பாடினா, எங்க பாடினா, எப்ப பாடினா? அவ பாடலாம் இல்லடா, ஃபோன் பண்ணா. ஏய், அவ எதுக்குடா உனக்கு ஃபோன் பண்றா? டேய், அது வந்து அவளுக்கு என்ன மறக்க முடியலையா, எப்படி இருக்கீங்க என்னன்னு விசாரிச்சா. விசாரிச்சா நீயும் பல்ல காட்டிக்கிட்டு அப்படியே பேசுவியா? டேய், அதான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உனக்கு இப்ப குழந்தை வேற பிறக்க போகுதுல்ல. டேய், இப்ப எதுக்குடா அவ உனக்கு ஃபோன் பண்றா? டேய், பாவண்டா அவ. டேய் இனியா, இந்த பாரு, இந்த பாவம் அவ ரொம்ப நல்லவ, அவளை மிஸ் பண்ணிட்டேன், பார்க்கணும் போல இருக்குன்னு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உனக்கு வரவே கூடாது. டேய், அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு வரவே கூடாதுடா. டேய், உன்னையும் ராசாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஊர்பட்ட பிளானை போட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம், அது கூட புரியாம. என்னது? டேய், நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல நீ குடிச்சது போதும், போ வீட்டுக்கு போய் என் தங்கச்சிக்கிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசு, போ. இல்லடா, பாவண்டா தீக்ஷி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எது பாவம் தீக்ஷியா? ஐயோ, வண்டி தடமாறுதே. அத்து விட்டுட்டு போனவ அப்படியே போக வேண்டியதானே, போன இடத்துல சும்மா இருக்க மாட்டாளுல, விட்டுட்டு போனவன போனை போட்டு நோண்ட வேண்டியது இவளுகளை. இவன் வேற கண்ணு மூணு தெரியாம குடிச்சுக்கிட்டு இருக்கானே. சாதாரணமா இருக்கிறத விட போதையில இருக்கும்போதுதான் இவனுக்கு ராசாத்தி மேல பாசம் அதிகமாகும். இந்த போதையோட சேர்த்து அந்த பாசத்தையும் ஏத்தி விட்டுருவோம். டேய் இனியா, அந்த பிள்ளை பாவம்டா. ஆமாண்டா, தீக்ஷி பாவம் தான்டா. டேய், நான் அந்த பிள்ளைய பத்தி சொல்லலடா, நான் ராசாத்திய பத்தி சொன்னேன். தீக்ஷி பாவம் மாமே, தீக்ஷி பாவம். என்னடா ராசாத்தி பாவம்? நடந்த அத்தனைக்கு அவதான்டா காரணம், அவளை போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. டேய்,
இனியா நீடா இப்படி பேசுற? டேய் நான் சொல்றத கேளுடா. டேய் உனக்கே ராசாத்தி பத்தி நல்லா தெரியும்லடா. டேய் நீ இல்லனா அந்த பிள்ளை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடா. டேய் அவ ஒரு சின்ன குழந்தை மாதிரிடா. நீ சிரிச்சா அவ சிரிப்பா, நீ அழுதா அவளும் அழுவா. இனியா டேய் உன் சோகத்தை அவ சோகமா நினைச்சு அந்த பிள்ளை உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்குடா. அந்த பிள்ளைய போய் இப்படி டேய் இப்ப அந்த பிள்ளை உன் வாரிச வேற வயித்துல சுமந்துக்கிட்டு இருக்குடா. நீதான் இந்த நேரத்துல அந்த பிள்ளைய கண்ணு கருத்துமா பாத்துக்கணும். புரியுதாடா? மாப்பிள இங்க பாரு, தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இங்க பாருடா, நீ ராசாத்தி உன் குழந்தை, இதுதான்டா உன் வாழ்க்கை. வேற யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாதுடா. டேய் டேய் நீ ராசாத்தி கிட்ட போய் நல்லா பேசி உன் அன்பை காட்டு. மாப்பிள நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசி ஜாலியா இருடா. சரியா? நீ கிளம்பு, போ 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 மாப்பிள. இரு இரு போ மாப்பிள போ. இவன் வேற இவ்வளவு போதையில போறான். ராசாத்திக்கிட்ட போய் வம்பு எதுவும் பண்ணாம இருக்கணுமே. என்ன ராசாத்தி, உன் மாமா இனியனை பத்தி தானே நினைச்சிட்டு இருக்க? ஆமா, நீ மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா இனிய உன்னை மறந்துக்க கூட நினைக்க மாட்டான். டோரா தேவையில்லாம பேசாத. மாமா அப்படிலாம் கிடையாது. நீ ஒரு மக்கு, கடைசி வரைக்கும் இப்படியே நினைச்சிட்டு இரு. உன்னை பத்தி நினைச்சு பாக்குறவரா இருந்தா உன்னை படத்தை கூட்டிட்டு போய் பாதிலே விட்டுட்டு போவானா? அந்த அளவுக்கு உன்னை புரிஞ்சுக்காம இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமாவுக்கு ஏதோ முக்கியமான போனு, அதான் என்னை விட்டு போனாரு. நீ வேணா பாரு, மாமா என்ன படத்துக்கு அழைச்சிட்டு போகாததுக்கு பதிலா என்ன சமாதானப்படுத்த எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன சமாதானப்படுத்துவாரு. நீ இப்படியே கனவு கண்டு காலத்தை கழிச்சிட்டு இரு. இனிய எதுவும் வாங்கிட்டு வர மாட்டான். இல்ல, என் மாமா என்ன சமாதானப்படுத்த வாங்கிட்டு வருவாரு. எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ வேணா பாரு, இப்ப கூட அவன் வரும்போது மூக்கு முட்டை குடிச்சிட்டு தான் வருவான். போய் ராசாத்தி, அதெல்லாம் போய். மாமா என்ன மாமா இது? என்னமோ சொன்னியே ராசத்தி, பாத்தியா அவன் வந்திருக்க கோலத்தை? ஏய் நீ பேசாத ராசாத்தி. நீ இந்த கிளி பேச்ச மட்டும் கேட்கவே கேட்காத. இது என்னை பத்தி தப்பு தப்பா உன்கிட்ட சொல்லி உன் மனசை கெடுக்கிறதே இதுதான். ஆமா, நான் தான் கெடுக்கிறேன். ராசத்தி மனச புரிஞ்சு நடக்க தெரியல. நீலா என்ன மனுஷன்? ஏய் டோரா, அவ்வளவுதான் உனக்கு. இல்ல நசிக்கிடுவேன். ஏ ராசாத்தி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த டோரா தான். இதனாலதான் பிரச்சனையே வருது. அது உன்கிட்ட என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றது, என்கிட்ட உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வர வைக்கிறதே இதுக்கு வேலையா போச்சு. என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. நான் யார பத்தியும் தப்பா சொல்ல மாட்டேன். ஏ நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இனியா ஒரு பொண்ணை வெளியே கூட்டிட்டு போய் அவளை அம்போன்னு விட்டுட்டு போனவன் தானே நீ? ஏய் உன்னை விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போயிட்டு இருக்க. உன்னை ஓடிட்டியா? பயப்படாத, உன்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். நானும் யாருக்கும் உள்ள வந்தான். நீ பேசின வாய்க்கு உன்னை சும்மா விட மனசு இல்லை. இந்த கூண்டு இருந்தா தானே நீ திரும்ப வருவ. இப்ப பாரு மாமா. டேய். மாமா ம். என்ன பண்ண போறீங்க மாமா? மாமா மாமா மாமா, டோரா அப்படி என்ன மாமா பண்ணுச்சு?
அது என்ன மாமா அப்படி பெருசா தப்பா சொல்லிடுச்சு? அப்போ அது சொல்றதுதான் நீ நம்புற ஆ? அதுக்கு பொய் சொல்ல தெரியாது மாமா. அப்ப நான் போய் சொல்றேனா? ஆ? அப்ப யார் என்ன சொன்னாலும் நீ அப்படியே நம்பிடுவ. ஆனா நான் சொன்னா மட்டும் நம்ப மாட்டல்ல? நீங்க சொல்லி நான் என்னைக்கு மாமா நம்பாம இருந்திருக்கேன்? இதா இன்னைக்கு இப்போ நம்பலல? நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு அந்த டோரா சொல்லுது. ஆ? நான் குடிச்சிட்டு வரலன்னு சொல்றேன். சொல்லு, யார் சொல்றத நீ நம்புற? சொல்லு. நீங்க குடிச்சிட்டு தான் மாமா வந்திருக்கீங்க. பாத்தியா? அப்போ நீ அந்த டோரா சொல்றதுதான் நம்புற. உன் புருஷன் பேச்ச நம்பலல்ல? அப்படிப்பட்ட உன்னை கல்யாணம் பண்ணி தாண்டி என் வாழ்க்கையே வீணா போச்சு. எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருந்த, அது எல்லாத்தையும் காலி பண்ணவே நீ வந்திருக்கடி. என் வாழ்க்கையே வீணடிச்சிட்டேடி. ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், உனக்கு தெரியல இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்ன மாமா? ஏய், உன்னாலதாண்டி நான் தினம் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். பிடிக்காத வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி வாழ்றது எவ்வளவு கஷ்டம்னு வாழ்ந்து பாக்குறவனுக்கு தாண்டி தெரியும். உனக்கெல்லாம் என்னடி தெரியும்? என் ஆசை பாசம், நான் எப்படி வாழணும்னு கனவு கண்டது எல்லாத்துலயும் மொத்தமா ஒரு அணுகுண்ட போட்டு புல்லு புண்ணு கூட முளைக்காத மாதிரி தரமட்டம் ஆகிட்டீங்களேடி, தரமட்டம் ஆகிட்டீங்க. ஏய், நீ தாண்டி அந்த அணுகுண்டு என் வாழ்க்கைய தரமட்டமாக்குன பூசணிக்காடி நீ. மாமா விளையாடாதீங்க மாமா. என்ன கோவப்படுத்தணும்னு இப்படி விளையாடுக்க கூட சொல்லாதீங்க. என்னால தாங்க முடியல மாமா. ஏண்டி, ஒருத்த மனசுல பாரம் தாங்க முடியாம ஃபீலிங்கோட சொல்லி அழுகிறான், உனக்கு விளையாட்டா இருக்கா? சத்தியமா தாண்டி சொல்றேன், உன்னால தாண்டி என் வாழ்க்கைய நாசமா போச்சு. மாமா அப்போ என்கிட்ட கொஞ்ச நாளா பாசமா நடந்துட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்னு வாங்கிட்டு வந்து என்ன சந்தோஷமா வச்சுக்க முயற்சி செய்றீங்களே, அதெல்லாம் நடிப்புன்னு சொல்றீங்களா மாமா? நீங்க நடிப்புன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? இதெல்லாம் பண்ணும்போது உங்க கண்ணுல பாசம் தெரிஞ்சது மாமா, அது நடிப்பு இல்ல. நீங்க என்ன அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு தெரியும் மாமா, உங்க மனசுல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஏய், அப்படி ஒரு ஈர வெங்காயமே கிடையாது. இல்ல மாமா, எனக்கு தெரியும் உங்களால என்ன முழுசா வெறுக்க முடியாது. உங்க மனசுல நான் இருக்க மாமா. ஏய், அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? உன்னால தாண்டி என் நிம்மதியே போச்சு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே வீணா போச்சு. இது தாண்டி உண்மை. போதுமா? மாமா நான் என்ன மாமா பண்ணேன்? உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் நடந்துக்கிட்டதே இல்லையே மாமா. உங்க வாழ்க்கையை நான் என்ன மாமா பண்ணேன்? எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் நினைச்சது தப்பா மாமா? உள்ளுக்குள்ள எவ்வளவையும் வச்சுக்கிட்ட மாமா என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டீங்க. சொல்லுங்க மாமா, எனக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சு ஆகணும். ஏய், இப்ப நான் பேச பேச நீ பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டல. உனக்கு பதில் சொன்னங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இல்ல மாமா. ஏய், பேசாத, வாய் மூடு. எனக்கு பேச கூட இந்த வீட்ல உரிமை இல்லையா மாமா? நீ புருஷன், நீ என் பேச்ச மதிச்சாதானே? நீ ஒரு கிளிக்கு கொடுக்கிற மரியாதையை கூட எனக்கு தரல. நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் போறேன். மாமா எங்க மாமா போறீங்க? ஏய், போகும்போது எங்க போறேன்னு கேக்குறேன். ஏடே, அப்படி கேட்டா போற காரியம் வழங்க மாடி. எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீதான் போற. நான் போறேன், நிம்மதியை தேடி போறேன்.